ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு சீரியல் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் இவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எஸ் வர்ஷினி. நீ நான் காதல் அப்படிங்கிற சீரியல் மூலயமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமான ஒரு நடிகை. ரொம்ப சூப்பராக இன்னசென்ட்டான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்து எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு நடிகை. நீ நான் காதல் முடித்தது இப்போ வரைக்கும் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு சம்பவமாக தான் இருந்துகிட்ருக்கு ரசிகர்களுக்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் வர்ஷினி அப்புறம் பிரேம் 2 பேரும் இண்டஸ்ட்ரிக்கு, அதுவும் விஜய் டெலிவிஷனே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்மளோட வர்ஷினியோட புது சீரியல் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டமில் வந்து புதுசாக ஷூட்டிங் பூஜை வந்து போட்டிருக்காங்க. அதோட ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு குட்டி வீடியோ வந்து நம்மளோட ரேஷ்மா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மார்னிங்கே நம்மளோட வர்ஷினியும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நியூ ப்ராஜெக்ட் பூஜை அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி தான் பூஜை போட்டு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி நம்மளோட வர்ஷினி வந்து தெலுங்கு சீரியல், அதாவது நம்ம சுவாமிநாதனோட ஒரு சீரியல் வந்து கமிட் ஆகி நடிச்சிட்ருக்காங்க. இது தமிழ் சீரியல். 15 டேஸ் அங்கே 15 டேஸ் இங்கே அப்படின்ற மாதிரி அவங்களோட ஷூட்டிங் வந்து ஸ்கெடியூல் போகும். அதே மாதிரி நம்மளோட ராதிகா கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க பாக்கியலக்ஷ்மியில். அந்த சீரியல் வேறு இருக்குது. அது இல்லாமல் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கார்த்திகை தீபம் சீரியலில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு சீரியல் கமிட் ஆகிருக்காங்க அப்படின்னும்போது ஏதாவது ஒரு சீரியல் வந்து அவங்க விலகணும், இல்லை சீரியல் முடியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி பாக்கியலக்ஷ்மி முடிய போகுது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னு தெரியலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் முடிஞ்ச கையோடவே இன்னொரு சீரியல், அடுத்தடுத்து சீரியல்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம். வர்ஷினி ரொம்பவே லக்கி தான். வாழ்த்துக்கள் வர்ஷினி, இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு.